Hello viewers, welcome to Madam Cooks a Lot. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பிதுக்கின மொச்சை பருப்பு குழம்பு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்குறோங்க. இந்த மொச்சை பருப்பு யூஸ்வலாக அக்டோபர்லேருந்து ஃபெப்ரவரி மாதத்துக்குள்ளே கிடைக்குங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த குழம்பு செய்யலாம், ரொம்ப ருசியாக இருக்குங்க. முதல்ல மொச்சக்காய் உரிச்சிக்கோங்க. உரிச்சதுக்கப்புறம் தண்ணியில் 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் பிதுக்குனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிதுக்கின மொச்சை பருப்பு கிடைக்குங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். அப்புறம் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் சின்ன பட்டை 2 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்களை எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நீங்கள் இந்த மசாலா பொருட்களை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே கடாயில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த குழம்போட மனம் ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இப்போது தேங்காய் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆறுனதும் ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கை வெட்டி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து உருளைக்கிழங்கை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புல நீங்கள் வேணும்னா கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பிதுக்கின மொச்சக்காயை சேர்த்துக்கலாம். இந்த மொச்சை பருப்பு வேகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் தேவைப்படாதுங்க. அதனால தான் முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இந்த மொச்சை பருப்பை சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் இந்த மொச்சை பருப்பை எண்ணெயில் நல்லா வதக்கி செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க குழம்புக்கு. நான் இங்கே 3லேருந்து 4 நிமிஷமாக வதக்கி எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்த்து 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வீட்டில் செஞ்ச மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. இதில் பாதி தனியா அப்புறம் பாதி வரமிளகா சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் காரம் கூடுதலாக வேணும்னு நினச்சா இன்னும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. மொச்சப்பருப்பு, உருளைக்கிழங்கு, அப்புறம் மிளகாய் தூளெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை கொதிக்க விடுங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணி இந்த மசாலாவை மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ இந்த கடாயில் உங்களுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். இந்த மாதிரி எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த குழம்பை கொதிக்க விடலாம். இந்த குழம்போட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்து குழம்பை கொதிக்க விடலாங்க. யூஸ்வலாக இந்த குழம்பு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்தால் நல்லா இருக்குங்க. அப்போ தான் சாதம் களியோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு 10 நிமிஷமாக நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. குழம்பு நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிதுக்கின பருப்பு குழம்பை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி, அப்புறம் களியோட கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்.
அம்மாவும் பாட்டியும் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸை ஒன்று நான் மிஸ் பண்ணாமல் காமிச்சிருக்கேங்க. நீங்களும் எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணி இந்த அட்டகாசமான பிதுக்கின மொச்சப்பருப்பு குழம்ப செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். நான் இன்றைக்கி முதல் தடவையாக இந்த மண் பானையில் செஞ்சப்போ எனக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்ததுங்க. யூஸ்வலாக செய்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.